செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வருகிற ஒரு நெருங்கிய உறவுதான் தேவன். நாம் தான் தேவனுக்கு நெருங்க விரும்புவது கிடையாது. தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மிடத்தில் வருகிற தேவனா இருக்கிறார். நாம் தான் விலகி போகிற மக்களாய் இருக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மோசே எவ்வளவாக தன்னுடைய நிலைமையை சொல்லி விலக யோசிக்கிறான், வயதை சொல்லி விலக யோசிக்கிறான், பலவீனம் சொல்லி விலக யோசிக்கிறான். ஆனால் மோசே தேவனுக்கு மிக அவசியம். அதுபோல இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் தேவனுக்கு மிக அவசியமான மக்கள், விசேஷமான மக்கள், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள், அபிஷேகத்தை பெற்ற மக்கள். இந்த சீர் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லாதபடி இருக்கிறது. நல்ல பண்புள்ள மக்கள் வெளியில் ஏராளமாக இருக்கிறார்கள். பயந்த மக்கள் வெளியில் ஏராளமாக இருக்கிறார்கள். ஞானமுள்ள மக்கள் வெளியில் ஏராளமாக இருக்கிறார்கள். செல்வந்தர்கள், ஞானம் படித்த திறமையான மக்கள்லாம் இருக்கிறார்கள். நமக்கு என்ன திறமை, நமக்கு என்ன ஒரு மேன்மை இருக்கிறது? ஆனால் நம்மை கர்த்தர் அழைத்து அப்படி சமூகத்தை தெரிந்து கொள்ள அழைத்திருக்கிறார். அந்த தேவன் யாராய் இருக்கிறார்? உன்னிடத்தில் வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தெய்வத்தை தேடி ஜனங்கள் போகிறவர்களா இருக்கின்ற போது என்ன சொல்கிறார்? உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மிடத்தில் வர விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் அந்த வீட்டிற்கு போக விரும்புகிறார். நூற்றுக்கு அதிபதி அவன் யூதன் அல்ல. அவன் யார் அல்ல? இங்கிருக்கிற நெருங்கிய உறவு போல அந்த மனிதன் நெருங்கிய உறவு உள்ளவன் அல்ல. இருக்கிற நீங்கள் அவருடைய உடன்படிக்கைக்குள் இருக்கிறீர்கள். சபை ஆராதனைக்கு பின்னால் அவருடைய இரத்தமாகிய ரசத்தையும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் புசிக்கின்ற அளவுக்கு உறவுள்ளவர்கள் நீங்கள். தேவனுக்கு நெருங்கிய உறவு, ரத்த சம்பந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய சரீரம் அப்பமாய் புசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தை ரசமாக பானம் பண்ணுகிறபடியினாலே நெருங்கியவர்கள். ஆனால் இங்க இருக்கிற மனிதன் யாரு சொன்னால் நெருங்கியவன் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் பழகாத ஒரு மனிதன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறான் தேவனை குறித்து. நாம் எவ்வளவுதான் கேள்விப்பட்டாலும் கூட நெருங்கி வராதபடிக்கு தூரமாய் நிற்கிறோம். அலட்சியம். யாரிடத்தில் அலட்சியம்? தேவ சமூகத்தில் அலட்சியமாய் வாழ்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதன், அங்கே மறுபடியும் படிக்கணும். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமா கிட்ட போயிட்டார். யார் வீட்டுக்கு போயிட்டாருங்க? நூற்றுக்கு அதிபருடைய வீட்டு பக்கத்திலேயே போயிட்டார். எதற்காக? அவனுடைய வேலைக்கானை சுகமாக்க போகிறார். ஆனால் நூற்றுக்கு அதிபதி தான். யாரவன்? சாதாரணமானவன் அல்ல, ஒரு செல்வந்தன் அவன். யாரவன்? 100 பேருக்கு மேலாக அதிகாரம் உள்ளவன், ஒரு செல்வந்தன். ஆனால் என்ன சொல்லுகிறான்? நீர் என் வீட்டிற்கு வர பாத்திரன் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தை அவன் யோசிக்கும் போது பயமும் கலக்கமும் ஒரு கணமும் நிறைந்தவனாக யோசிக்கிறான். இன்றைக்கு நம் மனதிலே ஆண்டவரை எந்த அளவு யோசிக்கிறோம்? ஒழுங்குகளை, சபையின் சட்டங்களை சொன்னாலும் கூட அதை யோசிக்கிறோமா? அவன் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் வா என்றால் வருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், போ என்றால் போவதற்கு ஆட்கள் இருக்கிற செல்வாக்கான ஒரு மனுஷன். ஆனால் அவன் இயேசு வருகிறார், நெருங்கி வருகிறார், சமீபமாய் வருகிறார். அவனை சொல்லுகிறார், நீர் என் வீட்டுக்கு வர நான் யார் அல்ல. இங்க இருக்கிற நாம் யாவரும் பாத்திரவான்கள் தான். ஆனால் அதற்குரிய பயனுள்ள ஒரு பாத்திரமாக தகுதியுள்ளவா இருக்கிறோமா? அவர் சமூகத்தில் சபைக்கு ஆராதனைக்கு பின்னால் செய்வாங்க, திருமணத்தில் பங்கேற்க போகிறோம், அவருடைய ரசத்தை பானம் பண்ண போகிறோம், அப்பமாகி அப்பத்தை புசிக்க போகிறோம், அவருடைய சரீரமாகி. இந்த அளவுக்கு நெருங்கியவர்கள் நீங்கள். ஆனால் அவனோ என்ன சொல்லுகிறான்? பணம் இருக்கிறது,
அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லுகிறான் அவன்? நான் பாத்திரன் அல்ல. அவனுடைய இதயத்தை குறித்து எவ்வளவாக தேவனை கனப்படுத்துகிறான். இன்றைக்கு நம்முடைய இதயம் தேவனை எவ்வளவாக கனப்படுத்துகிறது, எவ்வளவாக நேசிக்கிறது, எவ்வளவாக விரும்புகிறது. ஒரு சின்ன இருதயம் தான் உலகத்தையே இந்த இதயத்துக்குள்ளாய் கொண்டு வர முடிகிற அளவுக்கு இருக்கிறது. நம்முடைய இதயத்துக்குள்ளாக, நம்முடைய எண்ணத்துக்குள்ளாக தேவனை எப்படி எண்ணுகிறோம்? அவன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டிற்கு வர இங்கே வந்து விட்டார். தேவன் இயேசு கிறிஸ்து சமீபமா என் கிட்ட வந்து கனப்பட. அதை கொஞ்சம் படிக்க ப்ளீஸ் யாராவது. So Jesus went with him. He was not far from the house when the centurion sent friends to say to him, சமீபம் பக்கத்துல உன்னிடத்தில் வந்து உன்னை அந்த அளவுக்கு தேவன் அவன் பக்கத்தில் வந்து விட்டான். அவன் சொல்லாவிட்டால் எங்கே வந்திருப்பார்? அவன் வீட்டுக்குள்ள வந்திருப்பான். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட வர விரும்புகிறார். நாம் அதற்கு பாத்திரமா இருக்கிறோமா? நம்மோடு தேவன் இருக்க விரும்புகிறார். நாம் அதற்கு பாத்திரமா இருக்கிறோமா? கடந்த வாரம் நல்லா டெல்லியில வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு வீடு ஓப்பனிங்க, நிறைய விருந்துகள் நடக்கிறது. நான் காலையிலேயே எழுந்துட்டு நான் ஜெபிச்சேன். கேட்டா அந்த சர்ச்சுக்கு வரணும், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் வரணும். காலை என்னால் இருக்கவே முடியல. ஆராதனை நமக்கு அவசியம், விருந்து இருக்கு, எல்லாம் இருக்கு, நிகழ்ச்சி இருக்கு. அதெல்லாம் எனக்கு வருந்தியா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், துதிக்க வேண்டும், நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அப்படி எஞ்சி ஜெபம் பண்ணிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிளான் எனக்கு புதுக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்குரிய அந்த குடும்பங்கள் கிட்ட நான் சொன்னேன், நான் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணவே கூடாது. உங்களோட நிகழ்ச்சிக்காக நான் என்ன பண்ணல, நீங்க எனக்கு ஃப்ளைட் சார்ஜெல்லாம் கொண்டு என்ன பண்ணீங்க, கூப்பிட்டீங்க, நீங்க வந்திருக்க நான். ஆனால் இந்த நிகழ்ச்சியை விட எனக்கு தேவ சமூகம் தான் ஒரு மேன்மை. அந்த எண்ணத்தோடு இருந்து அதுக்கப்புறம் பாஸ்டர் உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தாராளமா அந்த சர்ச்சுக்கு போயிட்டு நீங்க செய்தி கொடுத்தீங்கன்னா அங்க அந்த இடத்துல துவாரகான்னு சொல்றேன், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் சொன்னாரு, நான் அரேஞ்ச் பண்ற பாஸ்டர். ஆனா அங்க எனக்கு அந்த அங்க சபை பக்கத்துல கிடைக்கல. ஆனாலும் கூட நான் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் ரெடி பண்ணாங்க. அது எனக்கு அந்த 2 மணிக்கு தான் அங்கே ஆராதனை. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நான் வந்து அந்த ஆராதனையிலே கடந்து வந்து அங்கே தேவச்செய்தி கொடுத்த பிற்பாடு தான் எனக்குள் நிம்மதி வந்தது. என்னென்னு சொன்னால், நாம் சபைக்கு போக வேண்டிய பாத்திரமான இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? எதற்கு பாத்திரவான்? சபை கூடுதலுக்கு நான் யாராய் இருக்கிறேன்? சம்பந்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். அவன் பாத்திரவன் அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே தேவனோடு கூட நெருங்கி பழகாதவன். நாம் எவ்வளவு நெருங்கி பழகுகிறோம்? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் என் வேதனைகளை அறிகிறார், என் கண்ணீரை காண்கிறார். அந்த அளவுக்கு நெருங்கிய உறவாய் இருக்கிறன்னா இந்த மனிதன் சொல்கிறான், நீர் என் வீட்டிற்கு வர பாத்திரம் அல்ல. பணம் படைத்தவன் தான். இன்றைக்கு உங்களுக்கு அநேக ஐஸ்வர்யம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், மேன்மை இருக்கலாம். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில் வருவதற்கு பாத்திரமான இருக்கிறோம் என்று சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வருவது போவது அல்ல, அவர் வருகையிலே காணப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதோடு முடிவது போல நான் பண்ணாங்க, இங்கேயே முடிக்கிற மாதிரிங்க ஆடி அடங்க வாழ்க்கையடா இல்ல. நித்தியத்துக்கென்று நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே அந்த மனிதன் சொல்கிறான், ஏசாயா அங்கே நான் பார்க்கிறவன் நம்ம யாத்திரை சொல்றோம்னா, விண்ணத்தில் வந்து உன்னை நான் அவர் போகிறார், சமீபமாய் போகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அதுக்கு முன் வசனம் வாசிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். பாருங்க, தேவ காரியங்களை செய்கிறவனாக, தேவ காரியங்களை நேசிக்கிற மனுஷனாய் இருக்கிறான். அதை கேட்டு என்ன பண்ணாருங்க, தேவன் போனோட ஒரு எண்ணம் வந்து விட்டது. நம் வாழ்க்கையில் கூட நாம் எப்படி இருக்கிறோம்? நேசிக்கிறோமா தேவனை? தேவ காரியங்களை நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். மற்றதான் நேசித்துதான் அதுக்கப்புறம் நேசி என்ன பண்ணுங்க, மற்ற ஏதோ ஒரு நபரை நேசித்து அதற்கு பின்னால் தான் தேவனை நேசிக்கிறோம். மனசு தொட்டு சொல்லுங்கப்பா, நான் நேசிக்கிறேன்ட்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கல, யாரா தைரியமா சொல்லுங்க, ஒருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு நபர் எனக்கு இயேசுவிட பெரிதாகத்தான் தோன்றுகிறார். அது எந்த உறவோ யோசித்து பாருங்கள். தேடி வருகிறார்,
சமீபமாய் வருகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீர் என் வீட்டிற்கு வர நான் யார் கிடையாது, நான் பணக்காரன் தான், நான் உயர்ந்தவன் தான், ஆனால் தேவன் வருவதற்கு நான் யார் கிடையாது, என்னை துதிக்க வைப்பதற்கு நான் யார் கிடையாது. அதுல ஒரு பெருசா யோசிக்கும், பாத்திரம் கிடையாது. அந்த இடத்துக்கு 6 நாட்கள் போனேன். அங்கே எனக்கு செய்த அந்த கணங்கள் அன்பை யோசி பார்த்து, இதெல்லாம் எப்படி கிடைத்தது, இந்த தகுதி எப்படி வந்தது, இந்த அன்பெல்லாம் எப்படி வந்தது, தேவன் இல்லாவிட்டால் இந்த அன்பை நான் பார்த்திருக்க முடியுமா, இந்த ஒரு கணத்தை பார்த்திருக்க முடியுமா, நேசத்தை பார்த்திருக்க முடியுமா, இதற்கு நான் யார் கிடையாது, பாத்திரவான் கிடையாது. நம் வாழ்க்கையிலே முதலாவதாக நம்மை தாழ்த்தி பார்க்க வேண்டும். தகுதியா, இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்க தகுதியா, அதற்கு தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவன் ஜெபத்தை செய்கிறாங்க, ஜெபாலயத்தை கட்டின தகுதி இருக்கிறது. இரண்டாவது நேசிக்கிற தகுதி இருக்கிறதுங்க. தகுதி இருந்த போதிலும் அவன் சொல்கிறான் தகுதி இல்லாதவன். அதனால் நம் வாழ்க்கையில் கூட நாம் ஏதோ பாடுவதனால், துதிப்பதினால், சபைக்கு வருவதனால் தகுதியாகிவிட்டேனா, யாரவர் யாரவர் நாம் யோசிக்கின்ற அளவுக்கு சாதாரணமானவரா, சர்வம் அல்லவர், வானாதி வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தின் அலைகளை கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கிறவர், உலகத்தில் முழுமையாக சூரியனை உலகம் முழுமையாக சுற்றி தீர்க்கும்படி சுற்றுமுடியாய் உருவாக்கினவர். இவ்வளவு பெரிய மனிதனை நம் வாழ்க்கையில், இவ்வளவு பெரிய தேவனை நம் வாழ்க்கையில் அறிந்திருந்த போது நம்முடைய வாழ்விலே அதற்கு பாத்திரவனாய் இருக்கிறோமா? நான் பாத்திரவனாய் மாறுகிற போது ஆச்சரியங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்க. ரொம்ப மேலோட்டமா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ரிலாக்ஸா பண்ணாங்க, நேரங்கள் எதுவுமே நமக்கு பெருசா தோணவே இல்லை, எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேவ காரியங்களை ஒரு பெரிதா எண்ணுவது கிடையாது. இந்த மனிதனுக்குள்ள என்ன எண்ணம் இருந்தது, சமீபமாய் கிட்டே வந்த தேவனை கூப்பிட்டுருக்கலாம், அவங்க விருந்து பெரிய விருந்து வச்சிருக்கலாம், வரவேற்கும்படியான எல்லா காரியம் செய்திருக்கலாம். உனக்கு தோன்றிவிட்டது, நான் பணக்காரன் தான், நான் படித்தவன் தான், நான் பதவியிலே பெரியவன் தான், ஆனால் நீர் வருவதற்கு நான் யார் கிடையாது, என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன தகுதி இருக்கிறது. திருக்குள்ளதும் மகா கேடுள்ள மனம் படைத்த என்னிடத்தில் இயேசு வருவதற்கு, தெய்வம் நம்மோடு கூட இணைவதற்கு என்ன தகுதி இருக்கிறது. இந்த ஒரு நினைவு நமக்குள் வர வேண்டும். நம்மள பண்றாங்க, அதெல்லாம் நம்மளோட தொடர்ச்சி என்ன பண்றோம், ரொம்ப நெருங்கி பழகுவது போல நம்ம யோசிக்கிறோம். அவன் யோசித்தானா? யோசிக்கவில்லை. ஆனால் அங்கே இயேசு என்ன யோசிக்கிறார்? தொடர்ந்து வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது வார்த்தையில் எத்தனை வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை எவ்வளவு காலமாய் வாசிக்கிறோம், இதில் இருக்கிற வல்லமை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்ததா? புரிந்து அதன்படி நடக்க முடிந்ததா? இல்லை. இந்த வார்த்தை ஜீவன் இல்லாத போலவா இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவன் இருக்குதுங்க. அவர் சொல்லுகிறா, நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரம் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. வார்த்தையில் இருக்குதுங்க, வல்லமை இருக்கிறது. வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. வார்த்தை தான் வானம், வார்த்தை தான் பூமி, வார்த்தை தான் சமுத்திரம், வார்த்தை தான் பகல், வார்த்தை தான் இரவு, வார்த்தை தான் முழுமை, வார்த்தை தான். நெருங்கி பழகாதவனுக்கு நெருங்கி வருவதை விட அவர் சொல்கிற வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லும், ஐயா நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும். இந்த வார்த்தையினுடைய மகிமை புரியாதபடி வாழ்கிறேனே நான். எவ்வளவு பெரிய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். வேதம் முழுமையாய் நம்மை குறித்து பேச இருக்கிறாரே, பார்க்கிறாரே, உரைக்கிறாரே, சிரிக்கிறாரே, ரசிக்கிறாரே. நீங்கள் எப்படி குடும்பத்தில் பழகுகிறீர்கள் அது போல பழகுகிறாரே இந்த வார்த்தையிலே. ஜப ஆலயத்தை கட்டினவன் தான் ஜப ஆலயத்தில் சென்றதாக என்று சொல்லப்படவில்லை, விசுவாசி என்று சொல்லப்படவில்லை. நேசிக்கிறவன் தான், ஆனால் வெளியில் தான் நேசிக்கிறான் தவிர சபைக்குள் போகவில்லை. இந்த அளவுக்கு இருக்கிறவன் எதை கண்டுபிடித்து விட்டான்? வார்த்தையை கண்டுபிடித்து விட்டான்.
இந்த வார்த்தையை நான் கண்டுபிடித்து விட்டால், இந்த வார்த்தையின் வல்லமை நான் கண்டுபிடித்து விட்டால், இந்த வார்த்தையின் சுவையை நான் சுவைத்து விட்டால் நான் பாக்கியவான். அதற்கு நான் பாத்திரவானாய் மாற முடியும். வார்த்தை, இந்த வார்த்தை தான் என்னை வாழ வைக்கிறது. இந்த வார்த்தை தான் உங்கள் மத்தியிலே பேச வைக்கிறது. இந்த வார்த்தை தான் எவ்வளோ ஜனங்கள் மத்தியிலே கடந்து போய் சொல்ல வைக்கிறது. வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்வதற்கு நான் பாத்திரமா? படிப்பு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா, அழகு இருக்கிறதா? எந்த தகுதியும் இல்லை. வார்த்தை, வார்த்தை தான் எவ்வளோ ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், எவ்வளோ ஜனங்களை தைரியப்படுத்த முடியும், உற்சாகப்படுத்த முடியும். இந்த வார்த்தை இல்லாவிட்டால் இதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அதனால் நம் வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்முடைய குறைகளை யோசித்து, நம்முடைய நிலைமை யோசித்து அதற்கு தகுதியாக வேண்டும், அப்படி தகுதியாக வேண்டும் தவிர நான் தகுதியாயிட்டேன்னு சொல்லவே கூடாது. தகுதி படைத்தவன் யார்? இவன் இயேசு வருவதற்கு தகுதியானவன். இவன் ஜெபாலயத்தை கட்டினவன், நேசித்தவன். இந்த வீட்டுக்கு யாருக்கு தகுதி? நம்ம சர்ச்சில் தான் கூட யாருக்கு சொல்ல? இது கொடுத்திருக்கிற அவங்களுக்கு தான் சொல்றீங்களா? அது போல அவனுக்கு தகுதி இருக்கிறது. இதை இடிக்கும் ஒரு கிணறுங்க, ரைட்ஸ் இருக்கிறாங்க, வந்து பாஸ்டர் காலி பண்ணுங்க, இல்லைங்க நான் போக முடியாது சொல்ல முடியுமா? அது ஒரு லாயர் இருந்ததுங்க. இப்போ பெரிய லாயர் ஆகிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்லாம் போறாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க நான் 19 வருஷமா இருக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்ட சொல்ல முடியுமா? எனக்கு தகுதி கிடையாது. யாருக்கு தகுதி உண்டு இதற்கு? இந்த இடத்தை இடிப்பதற்கு பாத்திரவான் யார்? யுவராஜ் இல்லை, யாருங்க? அலெக்சாண்டர் தான் இடிக்க முடியும். என்ன பண்ண முடியுங்க? அது போல இவ்வளவு பாத்திரமானா இருந்த போதிலும் கூட அவனுடைய நேசத்தை அவன் அந்த வார்த்தை மூலமாய் சொல்கிறான். சொல்ல போது தொடர்ச்சியாய் பார்க்கிறோம், இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். நம் வாழ்க்கையிலே இன்னும் நெருங்கி வர ஒப்புக் கொடுங்க. சபை என்பது வளர்ச்சிக்காக, சபை என்பது ஏதோ ஒரு சுபத்துக்காக இல்லைங்க, வளர்ச்சிக்காக. அவருடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். நேசிக்கிறான், ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான். இயேசு வருவதை என்ன செய்கிறான்? வேண்டாம் ஐயா, நீங்க இருங்க, ஏன்னா நீங்க வருவதற்கு யார் கிடையாது, நான் அதுக்கு தகுதி இல்லை ஐயா, நான் ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, நான் உடன்படிக்கை பண்ணல, நான் வாரந்தோறும் நான் பண்ண சர்ச்சைக்கு வரல, வாரந்தோறும் வந்து நான் பண்ணல, நான் திருவிருந்துல பங்கேற்கல, அதனால யார் கிடையாது. நீங்களா யாருங்க? நீங்களா யாரு? நாம யாருங்க? நம்ம யாரு? நாம் தேவனுக்கு எவ்வளவு தகுதி கொடுத்திருக்கிறோம். அமர்ந்து ஆராதிக்க, துதிக்க, பாட, அவர் வார்த்தையை கேட்க முடியாத தகுதியை கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாத்திரவானா! உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு பாத்திரவானா இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். பாத்திரவானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாத்திராமத்துக்கு ஒரு மறுபடியுமாக வாசிக்கிறது. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும். சர்வாங்க தகன பலியாகுனதுங்க. அன்றைக்கு ஆடு மாடுகளை, இன்றைக்கு ஆடு மாடு அல்லங்க. ரோமர்ல வாசிக்கும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். என்னதுங்க? அங்கே தகன பலியாக, இங்கே புதிய ஏற்பாடு சொல்லுங்க, ஜீவ பலியாக உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களை ஒப்புக் கொடுங்க. சோத்திர பலியிடுகிறவன் அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறான். ஜீவ பலியாக எங்கே சொல்லப்பட்டது? என்ன சொல்லப்பட்டதா? இங்கே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு நிருபத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய வாசியமா ப்ளீஸ். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தி இல்லையா? எவ்வளவு சொல்றோம் புத்தி இல்லையான்னு சொல்றீங்களா? அது என்னங்க புத்தி? எப்போ வருது சொல்லுங்க. உங்களை முழுமையா கொடுத்தாதான் புத்தி உள்ள ஆராதனை. இல்லாட்டாதுங்க புத்தியே இல்லை, அறிவே இல்லை, சரியான மண்டாகுது, சரியான மக்காகுது. அதுங்க நான் சின்னதாக மக்கள் யாருங்க? அவையார ஓலையாருன்னு படிப்பேன். அதுக்கு அவையார் என்ன பண்ணான்னு
அவ்வளோ பெரிய மக்கள் அதுக்கு படிக்கவே தெரியாது. சாப்பாத்தின் குமாரி சப்பாத்தின் படிப்பே தெரியாது. அதுக்கு இன்னைக்கு படித்தவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களைப் போல சிறந்த மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறேன். வளர்ச்சி அடைகிறார்கள். தேவ சமூகத்திலே பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறார்? சர்வாங்க தகன பலியாக ஆடுகளை பலியிடு. இன்றைக்கு ஆடை கேட்கவில்லை, யாரை கேட்கிறார்? என்னை கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? ஜீவ பலியா கொடுப்பா. எப்படி கொடு? நீ ஜீவ பலியா கொடு. என்ன கர்த்தர் சமூகத்திலே நம்ம பலியாக பலி செலுத்தல பண்ண முடியும். மறுபடியும் தகனம் பண்ணிட்டாலும் பண்ண முடியும். தகனம் நாங்க இறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? தகனம் கொடுத்தாங்க. இறந்து போனதாங்க உயிராக தகனம் பண்ணுவாங்களா? வாச தகனம் பண்ண ஒத்துக்கல. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போன பண்ண முடியும். அது போல கிறிஸ்துவுக்காக நாம் என்னவாய் மாற வேண்டும்? ஜீவனிடம் அவருக்கு முதலிடம் கொடு. அதுதான் அது அர்த்தம். அதுக்கு அவருக்கு தான் முதலிடம். சுயநலமான தேவன் தான், உண்மைதான். அவருக்கு உங்களை கொடுப்பதினாலே எந்த நஷ்டமும் இல்லை. நான் அவருக்கு என்ன முழுமையா கொடுத்ததுனால நான் போற எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும். அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது நான் எல்லா ஏர்போர்ட்ல வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வாய்ப்பில் அதெல்லாம் வந்து டிக்கெட் கொடுக்குது. அங்கே போயிட்டு நான் பண்ண எனக்கு விண்டோ சீட் எனக்கு போனேன். அதுக்கு விண்டோ சீட் வேணும். அதை நான் முடிச்சு பார்த்தேன். இந்த மொத்தம் தான் விண்டோ சீட் கேட்கறாங்க. அதுக்கு அப்படி சிரிச்சது ஃபஸ்ட்டாக படிச்சு இல்லை அப்படி இப்படி அதுக்கு சரி விட்டுட்டேன். நான் அப்புறம் பார்த்தா என்கிட்ட பிடிச்சி குழம்பு கிழம்பி என்ன பண்ணேன். இப்போ கொஞ்சம் தெளிவாகிட்டேன். முன்னெல்லாம் கொஞ்சம் குழம்பு வேணாதுக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே 26 கேட்டில் வந்து போட்டிருக்குது. எனக்கு தெரியாமல் நான் பண்ண 10வது கேட்டில் உட்காந்துங்க. அதுக்கு 10 மணி ஆச்சு 10:15 ஆச்சு அப்படியே உட்காந்துனாங்க. ஃபோன் மேலே ஃபோன் வருது எனக்கு. நான் என்ன பண்ண புது நம்பர் எடுக்கவே இல்லை. என்ன எடுக்கவே இல்லை. கடைசியாக ஒரு ஃபோன் வருது. நீங்கள் சீக்கிரம் வாங்க, ஃப்ளைட் கிளம்ப போகுது. நான் 10வது என்ன பண்ண 26 கேட்டு ஓடுறேன். நான் போயிட்டு பார்த்தா எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னத்துக்கு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா விஐபி எல்லாம். நான் போகிறேன். எல்லாம் பாருங்க அம்மா துண்டுங்கிறார். இவருக்காக நம்ம ஃப்ளைட்டு காத்துட்டு இருக்குதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பழகி கொஞ்சம் தருமானலாம் போயிடுச்சு எனக்கு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அது கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண வந்து பார்த்தா 4th F போட்டு தான் சீட் நம்பர். விஐபி சீட்டுக்கு பேக் சைட். அங்கே விஐபிலாம் உட்காந்து இங்கே பார்த்து நீங்கள் உட்காந்துருக்கு. நல்லா கம்ஃபர்டபுளாக நான் பார்த்து யோசிச்சு பார்த்தேன். கர்த்தர் எப்படி நடத்துகிறார், கர்த்தருடைய கிருபை எப்படி உணர முடிகிறது. என்ன படிச்ச வார்த்தை தான் என்னை வாழ வைக்கிறது. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. நீங்கள் இந்த வார்த்தையில் வளர வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். சுயத்துக்காகவோ உங்களை குறை சொல்வதற்காகவோ தேவன் என்னை அழைக்கவில்லை. நான் ஒருவரையும் குறை சொல்ல யோசிப்பதும் கிடையாது. நிச்சயமாகவே இந்த இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு அதிகாரமாக வார்த்தைகளை சொல்வேன். அதனால் நம் வாழ்க்கையிலே மறுபடியும் வாசிக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதுங்க எது கோதுமை. எதை பத்தி பேசுறாரு? கோதுமை கதையா நடக்குது. நீங்க தாங்க கோதுமை. ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் மைதா. ஆமென் சொல்லுங்க. நீங்க கோதுமை யார் தான்? நான் ஞானசனம் வச்சா கோதுமை வச்சாலும் பார்க்கிறேன். கோதுமை மணியை செய்யும்படியாக அங்கே ஜீவ பலி சொன்னது. அது போல நம்ம என்ன பண்ணுங்க, மணி. நீங்க யார்? நீங்க கோதுமை மணி என்ன பண்ணோம்? அதுல இருந்து என்ன பண்ணோம்? தனியா வரணும்னதுக்கு கோதுமை மணி தனியாக, பதம் தனியா என்ன பண்ணுங்க, தனியா வந்தாதான் அது சுவையா இருக்கும். அது என்ன பண்ணுங்க, மணினா மாறுங்க, மாவா மாறும். மாவு எப்படி மாறும்? சப்பாத்தியா மாறும். டெல்லியில வந்து ரொம்ப சப்பாத்தி அருமையா செய்வாங்க. அதுக்கு நம்ம ஊர்ல பார்த்தா கோணலா இருக்கும், மானலா. நான் சொன்னேன், சென்னையில யாருமே அது என்ன பண்ண மாட்டாங்க, அருமையா செய்வாங்க. எனக்கு வந்து கிளம்பும் போது எனக்கு என்ன பண்ணாங்க, சப்பாத்திலாம் கொடுத்தாங்க. ஃபாஸ்டிங் ஏர்போர்ட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டாங்க. 2 சாப்பிட்டா கூட 2 என்ன பண்ண அப்படியே மடிச்சு நாங்கள் ஆம்லேட் பண்ண அப்புறம் கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டாங்க. அதுக்கு அவ்வளோ டேஸ்டா. இல்லதுக்கு கோதுமை மணி என்ன செய்ய வேண்டும்?
செத்தால் ஒழிய அந்த பதரும் மணியும் பிரித்தால் ஒழிய பலன் கிடைக்காது. எவ்வளவுதான் கோதுமை வளர்ந்தாலும் செழித்து வளர்ந்தாலும் அது பிரியாமல் என்ன பண்ண முடியாது பலனை. அது போல நீங்களும் நானும் என்ன பண்ணோம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டால் தான் நமக்கும் பலன். நம் மூலமாக அநேக ஜனங்களுக்கு நான் போன அந்த இடத்துல 3 பேர் டைவர்ஸ்ல நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஈஸியா டைவர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த லெவல்ல அங்க 3 குடும்பங்களை சந்திச்சுக்கலாம். சொல்லி ஒரு அருமையான ஒரு பிள்ளை, நம்ம ஒரு தகப்பனை போல நேசிக்கும். 5 வருஷம் ஆச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு, இன்னும் ஓடிட்டு இருக்கு கோர்ட்டு. 5 வருஷம் லைஃப்னு ஆச்சு, யோசிச்சு பாருங்க. தனிமையில் என்ன பண்ணுங்க, கோர்ட்டுக்கு அலையுது. கிளம்ப பார்த்தீங்களா, 5 ஆண்டுகள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன. ஒரு குடும்பம் சொன்ன இதெல்லாம் வேண்டாம் போன ஜாப் பண்ணிட்டு வந்து, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் டைவர்ஸை பண்ணி அனுப்பிச்சிட்டார். பண்ணிட்டு இந்த பிள்ளைங்க வச்சு 6 முடிச்சிருக்கான். அதுக்கு முன்பு நான் போயிருந்தேன், அவங்கள சமாதானமா சேர்த்து இது பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கு பார்க்கின்ற போது நம்ம முழுமையை கொடுக்காதபடி இருக்கிறாங்க. கணவனுக்கு மனைவி முழுமையை கொடுக்க வேண்டும், மனைவியும் கணவனுக்கு முழுமை கொடுத்தா சாக என்ன பண்ணுங்க, மனைவி கணவன் கிட்ட சொல்லுங்க, சாகடிக்கிட்டோம் செத்தால் ஒழிய பலன் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் முழுமையா இவங்க கொடுக்காமல் எனக்கும் பலன் இல்லை, தேவனுக்கும் பலன் இல்லை, யாருக்கும். ஏனென்றால் என்னிடத்தில் வந்து ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். 100க்கு அதிபதியை எப்படியாக தேவன் கடந்து வந்து நெருங்கி வருகிறாரோ அதுபோல நெருங்கி வந்து ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறபடியினாலே அதற்குரிய வழிமுறை என்ன, சர்வாங்க தகன பலி. 2வது என்ன, சமாதான பலி. என்னங்க, குடும்பத்தில் என்ன இருக்கணும், உங்களுக்குள்ளாக சமாதானம் இருக்கணும். மாமனார் மாமியார் கிட்ட நீங்க சொல்லுங்க, அங்க கோச்சிக்கிட்டு இங்க வந்து என்ன பண்ணுங்க, திருவிருது எடுக்கவே சொல்லுங்க. சண்டை போட்டு சடலாம் போட்டு முடிச்சுனா பண்ணுங்க, வந்து ஒன்றும் என்ன பண்ணுங்க, சாந்தம். அதுங்க சாந்தி. என் பேர் என்னங்க, சாந்தி. ஆனால் இருக்காது, என்ன இருக்குதுங்க, ஒன்று சர்வாங்க சகலம் முழுமையை கொடுக்கணும். சமாதான பலியை செலுத்த வேண்டும். சமாதானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனை தரிசிப்பார்கள். நமக்குள்ள இருக்கு ஒன்று சர்வாங்கமா கொடுக்கணும். அப்பதான் எங்கிட்ட நெருங்கி வர முடியும் அவரால். அவர் நெருங்கி வந்து விட்டால் என்ன நெருக்கம் வந்தாலும் அதை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். நமக்கு என்ன தேவை அதெல்லாம் ஆச்சரியமாக அதிசயமாய் கொடுப்பார். என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ கர்த்தர் செய்வார். சமாதான பலி எதை செலுத்த வேண்டும், சமாதான பலியை செலுத்த வேண்டும். குடும்பத்தில் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். உறவுகள் மத்தியில் சொல்லுங்க சமாதானமா. என்கிட்ட என்ன காரியங்களையும் அன்னைக்கு ஷேர் பண்ணலாம், சொல்லுவாங்க. அவங்க சொல்ற காரியங்கள் வந்து அவ்வளோ வேதனையா இருக்கும். ஒரு முறை இரவு நைட்ல வந்து பெங்களூர்ல ஒரு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும். பிரதர், நான் 100 மாத்திரை வச்சுங்கிறேன், போட்டுக்க போறேன். என்னதுக்கு 100 மாத்திரை வச்சுங்க பண்ணுங்க, போட்டுக்க போறேன். எத்தனை மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு பண்றேன். என் மனைவி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன், போட்டுக்க போறேன். போடாதீங்க போட்டுக்க போறவங்க சொல்லி அப்புறம் போடாதீங்க. 10 வருஷமா என்ன பண்ணுங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. தேவ ஜனமாய் நம் வாழ்க்கையில் அனைவருக்கு யாராக இருக்க வேண்டும்னா சமாதானத்தை கொடுக்கத்தக்கதான மக்களாக இருக்க வேண்டும். சமாதான பலியை செலுத்த வேண்டும். சர்வாங்க தகன பலியாக நம்மை செலுத்த வேண்டும். அந்த அனுபவத்திலே கடந்து வருகின்ற போது அந்த 100க்கு அதிபதி மூலமாய் சமாதானம், சபைக்கு சமாதானம், நேசிக்கிற யாவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். முழுமையை கொடுத்து விட்டான். அவன் பணத்தையோ பொருளையோ ஒரு பொருட்டா என்ன பண்ணுங்க, தன்னுடைய ஜனம் அல்ல, யாரோ அவர்கள் யூதர்கள், அவர்கள் அவனுக்கு என்ன செய்கிறான், அவன் ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான், நேசிக்கின்றான். ஆனாலும் கூட தன்னை தகுதியானவனாக சொல்லவில்லை. அதை பண்ண இதை பண்ண பண்ணுங்க, எதையுமே சொல்லுங்க, அதை பண்ண நான் தான் பண்ண இதுதான் பண்ணதுங்க. நேற்று முந்தின வந்து திருட வந்துட்டாங்க நம்ம சர்ச்சில். வெளியில திருட வந்து கொடாங்கலாம் நம்ம கழிட்டு போயிட்டுக்கிறாங்க. இங்கே எல்லாம் வெளியில பார்த்தா மைக் ஸ்டாண்ட் இருக்குது எது அவனுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதுக்கு கதை உடச்சுனா பண்ணிட்டா உள்ள வந்துட்டுக்கிறாங்க. சின்ன லாக்டவுன் இல்லைங்களா, கைட்டில் பண்ணிட்டான். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சிஸ்டர் பாஸ்டர் நிறைய திருட வந்துட்டான் பாஸ்டர். நான் வந்து பார்த்தா நான் பண்ணாதுங்க, தேவன் திருடனுடைய கண்ணை கூட குருடாக்கிடுவார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்தேன், ஏதோ அவங்க இருக்கிற டேபிள் எடுத்து போயிட்டாங்கன்னு பார்த்தேன். வந்து பார்த்தா ஒரு பொருளை பண்ணாங்க. தேவன் நமக்காக பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கிறவர்.
உங்க பொருள் நஷ்டமாகாது. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் எந்த கஷ்டமும் எப்பொழுது எண்ணெய் தகன பலியாய் கொடுக்கும் போது குடும்பத்துக்கு ஒருவராவது என்ன பண்ணுங்க, உங்களை முழுமையாக சொல்லுங்க. யாரெல்லாம் முழுமையா கொடுத்துருக்கீங்க? சொல்ல மாட்டீங்க. மௌனம் சம்மந்தக்கு அறிகுறியா? சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் ஆமீனா வர மாட்டேன். மதில் மேல சொல்லுங்க. தைரியமா சொல்ல மாட்டீங்கல்ல. இவ்வளவு நெருங்கி வந்து கர்த்தரோடு பழகிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போன போறீங்க. அவருடைய சரீரமாகிய அப்பத்தை அந்த அளவுக்கு ரைஸ் உங்களுக்கு இருக்கு, பாத்திரம் ஆயிட்டீங்க. கூட இருந்து கூட மௌனமா இருந்தீங்கன்னு என்ன சொன்னீங்க? மௌனத்தை நான் என்ன சொல்றது? எல்லாம் தெரியும் பாஸ்டர், போங்க போங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்க அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டைம் வச்சுக்கோங்க. நீங்க வயசாயிடுச்சுங்களா? நான் 24 ரட்சிக்கப்பட்டேன், 33 தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன், 36 வருஷமா தேவனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நேரம் வரும்போது போனாங்க, டைம் வரும் பாருங்க, எங்க வல்லமையை பாருங்க, எங்க பவரை பாருங்க, எங்க கிருபையை பாருங்க, எங்களை பாருங்க. நீங்க என்ன, எங்களை பாருங்க. நீங்க எலியா, நான் யார் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எலியா, உங்களுக்கு ஒரு வல்லமை தான். நான் யாருன்னா சொல்ல மாட்டீங்க. நீயா சொல்லு சொல்லுங்க. டைம் எதுக்காக யோசிக்கிறீங்க? எதற்கு கால நேரம் பார்க்குறீங்க? இல்லைங்க ராவு காலம் எபகடன் பார்க்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளோ ஜனங்களுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவத்துடைய வெளிப்பாடு இல்லாதபடிக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும் போதெல்லாம். வெளியெல்லாம் போகிறேன், வல்லமை இருக்கு. ஒரு சர்ச்சில் போய் பார்க்குற முழங்காலே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகள்லாம் முழங்காலில் தான் நிற்கிறாங்க. அந்த பாஸ்ட் பார்த்தீங்கன்னா உபவாசம்னா 21 நாள் உபவாசம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் அவருடைய மகளுக்கு அவருடைய ஊழிய தியாகம் வந்து அவருடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ்டுடைய அந்த நெருங்கிய ஒரு பெரிய பணக்காரருடைய அந்த ஒரு ஐக்கியம் கிடைச்சி திருமணம் செய்யும்படியா அந்த ஊழியத்தின் தியாகம் அவருடைய வாழ்க்கையை ஒரு உயர்வை கொடுத்தது. போய் பார்க்கிறேன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு தகுதியுள்ள மக்களாய் மாற வேண்டும். இவ்வளவு நெருங்கி பழகிட்டு நீங்க வந்து தேவனை பத்தி சொல்லும் போது ஒண்ணுமே இல்லாம இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒன்றும் பேச மாட்டீங்கல்ல. உங்களை எந்த லெவல்ல நான் யோசிக்கிறது? பாலும் ஒரு குழந்தைகளை கூட யோசிக்கிறதா? சொல்லுங்க. எல்லாம் கலந்தவங்க தானே. சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற யாரு பாலுங்கிற சொல்லுங்க. ஒரு 25 பாட்டில் வேணும் நம்ம பால் பண்ண இருக்கட்டும். எப்படி இருக்கும் பாருங்க. கொடுத்துட்டு வீடியோ எடுத்தானே வச்சுக்கிறேன். எப்படி இருக்கும்? கிறிஸ்டி பார்க்குறாங்க, அவர்கிட்ட ஒரு பாட்டில் கொடுத்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இன்றைக்கு இதுவரைக்கும் நாம் பாலுங்கிற அனுபவத்தில் இருந்தால் நமக்குள்ளாக நாம் எப்படி பாத்திரமானாய் மாற முடியும்? எப்படி மாற முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி, ஒரு முதுமை வேண்டும் அல்லவா? என்னன்னு சொன்னால், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் உங்ககிட்ட வரப்போறேன். உன் குடும்பத்தோடு கூட உன்னுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து என் சித்தத்தை செய்யப்படிய விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். 100க்கு அதிபதியுடைய அந்த விசுவாசத்தை கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலில் இவனை போல ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அது போல நம் வாழ்க்கையை நீங்க மற்றவங்களை யாரையும் பார்க்காதீங்க. யாரும் பார்க்காதீங்க. நம்முடைய பார்வையில யார் மேல இருக்கு? தோத்து போனவங்க மேலதான் நம்முடைய பார்வை இருக்கு. யார் மேல இருக்குங்க? ஜெயிச்சவங்க மேல நம்முடைய பார்வை. அவங்களே அப்படி, அவங்களே இப்படி. அது வாய மூட மாட்டுது. அவர் வாய மூட சொல்லுங்க பாஸ்டர். ஏன் வாய மூடுன்றீங்க நீங்க? அவரை சொல்லுங்க ஒழுங்காகட்டும். யாரை சொல்லுங்க? யார் ஒழுங்காகணும்? சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. ஒரு அம்மா தான் சொல்றாங்க, ஐயோ பாவம். சொல்லுங்க. யார் ஒழுங்காகணும்? அம்மா சரியில்லை. யார் ஒழுங்காகணும்? நான் தான். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நான் ஒழுங்காக. யார் ஒழுங்காகணும்? குடும்பத்தில் நான் ஒழுங்காகிட்டா எல்லாம் ஆயிடுங்க. ஒழுங்காயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாம் ஒழுங்காயிடும். நீங்க ஒழுங்கானா நான் எல்லாம் ஒழுங்காயிடும். நானே ஒழுங்காகாம மற்றவங்க ஒழுங்குபடுத்த முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதற்கு பாத்திரமானாய் மாறினால்தான் பிறரை அதற்குள் பாத்திரமானாய் மாற்ற முடியும். இங்கே 100க்கு அதிபதியுடைய அந்த செயலை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். அதுபோல் நம் வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை கொடுக்கிற பலியை செலுத்த வேண்டும். அதுக்கு
குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் சமாதானமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி. நீங்க வந்து ஒரு தலை, நீங்க வந்து உங்களோட குடும்பத்துக்கெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு காவல். யார் நீங்க அநேகருக்கு ஜெபித்து அற்புதங்களை செய்ததுக்கான வல்லமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திருவிருந்தினுடைய அர்த்தம் என்ன? நெருங்கிய உறவுங்க. நீங்க பாருங்க, ஆடிக்கு அமாவாசைக்கு வரீங்கன்னா எங்க உறவு இருக்கும்? இதுக்காக தான் வரணும். இதுக்காக வரீங்க, உறவுக்குள்ள வரணும். அப்படி ஜீவனாகிய ரத்தத்தை பானமாக, அந்த ரசத்தை பானம் பண்ணுகிற உறவுக்கு நான் தகுதியா இருக்கிறேனே. எப்படி இருக்கணும்? நான் ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை வந்து போறதுக்கு இது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இது சொல்லுங்க? இது எனக்குரியதல்ல, கர்த்தருக்குரிய சபை இது. நான் ஒரு மனுஷன், நான் இருப்பேன், இல்லாம போவேன், முடிஞ்சிடும். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில படிக்கிறது முடிச்சிட்டீங்களா? யாத்திராகமும் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவதாக அவர் நாமத்தை செய்யும்படியாக, பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, அவர் நாமத்தை ஒரு வாழ்க்கை மூலமாய் பிரபலப்படுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக மாறுகிற அனுபவம் பாருங்க. கனப்படுத்தும். கர்த்தர் பண்ணுங்க, குடும்பத்துல வந்து கர்த்தரை வந்து கனப்படுத்தணும். குடும்பத்துல ஒரு தலையாய் கர்த்தர் இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை நான் பண்ணனாலே ஆசீர்வதிப்பேன். குடும்பத்துல கர்த்தர் கனமா இருக்கும். பிள்ளைகிட்டலாம் கர்த்தரை பத்தியே பேசுங்க. உங்கள் ஒவ்வொரு செயலும் கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துகிற மக்களா இருக்க வேண்டும். ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனப்படுத்தினால் அவர் உன்னை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கனப்படுத்துவார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவாய் கர்த்தரை உங்கள் குடும்பத்திலேயும் சமுதாயத்திலேயும் சபையிலேயும் எல்லாவற்றிலும் கனப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த செயலும் அவருடைய பேச்சும் கனம் பெற்றது. அவர் சொன்ன வார்த்தை சொன்ன நேரமே வேலைக்காரன் சுகமடையும், கனமடையும். உறவின் மத்தியில் எப்படி இருக்க வேண்டிய உங்களை பின்னாடி என்ன சொன்னாலும் சரிங்க, நீங்க கனம் நிறைந்த மக்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு வழி கனவீனம் இருந்தாலும் கூட மற்ற வழிகளை கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. கர்த்தர் உங்களை வந்து ஒருவேளை உங்களுடைய உறவுகள் உங்களை அற்பமா, உங்களை ஏளனமா யோசிக்கலாம். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த ஆரம்பித்து விட்டால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆதலால் நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அவர் கனப்படுத்திட்டார்னா மனுஷரையும் ஜனங்களையும் கொடுப்பார். யாரை கொடுப்பார்? நல்ல மனுஷர்களையும் ஜனங்களையும் கொடுப்பார். உங்களை போல அநேக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மத்தியிலே கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். சாதாரண ஜனங்கள் அல்ல, அவ்வளவு அன்பை காண்பிக்கிற ஜனங்களை நான் பார்த்திருக்கேன். எந்தெந்த ஊருக்கு போனாங்க என்னை தங்குவதற்காக எல்லா வழியும் தேவன் திறப்பார். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிவிடைகள், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் போது வேதம் சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் ஜனங்களையும் மனுஷர்களை கொடுப்பா. யாரை கொடுப்பா? இயேசு என்ன செய்கிறார்? நீங்க என்ன பண்ணுங்க, மனுஷரை பிடிக்க உங்களை அனுப்புகிறேன். யாருக்கு? நீங்க கர்த்தரை கனப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சகல விதமான மதிப்புக்குரிய மக்களை எல்லாம் கர்த்தர் கொடுப்பார், ஜனங்களை கொடுப்பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்விலே உறவுகள் மாத்திரம் அல்ல, அநேக ஜனங்களை ஒரு வாழ்க்கையில் கொடுப்பார். நீங்கள் அவர் பார்வைக்கு கனமடை ஆரம்பித்து விட்டால் உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் இங்க வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. உறவுகளை கொண்டு வர முடியல. காரணம் என்ன? உறவில் சமாதானம் குறைவாக இருப்பதனால் தான் உறவு என்ன பண்ண நம்மளால் கொண்டு வர முடியல. தெரியுங்களா? நாம் தேவனுடைய ஜனமாகிய நமக்குள்ளாய் நம்மை தேவனுக்காய் சர்வாங்க தகனபலியை கொடுத்து விட்டா எனக்கு ரோசா ஒரு அடு சூடு சொல்ற எதுவுமே நான் யாரை மாறிட்டேன்? தகனமாயிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க என்ன பண்ணாங்க? தகனமாக்கப்பட்டு மறித்து என்ன பண்றோம்? அதுதான் ஞானஸ்நானங்க.
கமலா படம் இல்லை, அது இந்த ஃபேமிலிக்கு மாத்திரம் தான் பிடிக்கும். அந்த ஃபேமிலியில் படம் எனக்கு பிடிக்கவே, எந்த ஃபேமிலி தான் பிடிக்கும்? எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலி தான் பிடிக்கும், எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலி பிடிக்கும். இது வல்ல சமாதானம், இது வல்ல தகனபலி. அவங்க திட்டட்டும். அந்த ஜனம் யாருக்கு வரணும்? தேவன் கிட்ட வரணும். பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஃபேமிலி ரிலேஷன் பண்ணக்கூடாது, விட்டு விடவே. ஆமென் சொல்லுங்க. பரலோகமே என் சொந்தமே, நீங்க மாத்திரம் பரலோகம் வருவதல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். நான் மொத்தம் தான் கிறிஸ்டியன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் கேத்தலிக். யாருங்க? மனைவி சைடில் வந்து எல்லாரும் கேத்தலிக் தான். அங்கே போன பின்னாடி ஒவ்வொரு அந்த ஆல்டர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ரொம்ப ரஃபாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரஃபாக இருக்கும், அந்த வெறித்தனமாக இருக்கும், பெண்டிகாஸ்ட் வெறி இருக்கும். ரொம்ப ஆடம்பரமான பண்ண மாட்டாங்க, தைரியமான பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ண என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க மலை காப்பிடம் தெரியல, அப்படி அவங்க ரொம்ப முடி ரொம்ப அழகாக இருக்கும், ரோஸ் மாதிரி பண்ணி வச்சுக்காங்க. அடிச்சு என்ன பண்ண இந்த சர்ச்சை கூட பண்ணக்கூடாதுங்க, மலையெல்லாம் அதிகமாக போட்டுட்டு வெறித்தனமாக இருந்தது. அந்த குடும்பத்திற்கு இருக்கிற எல்லாரும் தேவ ரட்சிப்புக்கு கொண்டு வந்தா. கிறிஸ்துவனுடைய 3வது அண்ணன் இறந்துட்டாங்க, 3 அண்ணன்கள் இறந்துட்டாங்க. ஒரு ஊழியக்காரை கர்த்தர் மாற்றினார். ஆனால் சரியான ஒரு ஐக்கியம் இல்லாதபடினாலே அவர் ஜீவன் கடந்து போய்விட்டது. அப்படியே எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிற அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கிறிஸ்தியோ ஒரு தேவனுடைய மனுஷனாக குடும்பமாக இருக்கிறார். காரணம் என்று சொன்னால் குடும்பத்தில் ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தகனபலியாய் தேவனுக்கு உங்களை செலுத்தினால்தான், சமாதான பலியாய் உங்களை செலுத்தினால்தான் அந்த அனுபவத்தில் வர முடியும். இல்லாவிட்டால் பண்ண முடியாதுங்க. நான் என்னுடைய திறமையை காண்பிக்க கூடாது. யாருக்கிட்ட காண்பிக்க கூடாதுங்க? உறவு கிட்ட பண்ணக்கூடாதுங்க. தாழ்ந்து போவதற்கு நம்ம அப்பதான் நீங்க கர்த்தருக்குள்ளாக ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். சொந்தங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வராவிட்டாலும் ஒரு என்ன பண்ணுங்க, எங்கேயாவது ஒருத்தர் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, தேவனுக்குள்ளாய் வழிநடத்தணும். என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு பகைமையா இருந்தா, அவங்க கிட்ட பேசாம இருந்தா எப்படி முடியும்? அந்த ஆத்துமாவை குறித்து யார்கிட்டயும் கணக்கு கேட்பார்? சொல்லுங்க பார்க்கலாம், யார்கிட்ட கேட்பார் கணக்கு? நம்ம போகும்போது வெறுமையாய் போவதற்காக தேவன் அழைக்கிறார். ஒரு சில ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்க, அதுக்கு முன்னாங்க அவருடைய 2 சகோதரிகள்லாம் வந்தாங்க. அநேகருக்கு என்ன பண்ணுறது, வரணும், என்ன பண்ணணும், உருவாக்கணும். அப்போதான் என்ன பண்ண சபை சேர்ஸ் எல்லாம் குறைவாகுது, சேர்ஸ் வாங்குற சொல்லி வாங்கணும். சொன்னா செஞ்சிடுங்க. நீங்க சொன்னதெல்லாம் தேவனுக்கு தெரியும், எனக்கு மனதில் ஞாபகம் இருக்கு. கர்த்தருடைய காரியங்கள் நம் வாழ்க்கையை தகன பலியாக நம்ம இப்போ கொடுக்க வேண்டும். 2வது சமாதான பலியாக, 3வது கனப்படுத்த வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த சாதியில் வந்து உங்களை நான் வந்துருவார். கிட்ட வந்துட்டார்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க நடக்குங்க. நான் ட்ரெயினில் தான் போவேன். ஒரு கலர் நல்லா இருக்கு, அந்த ஃபேன் நல்லா கலர் இருக்குன்னா அந்த ஃபேன் கலர் வந்துடும் எனக்கு. அதுக்கு அந்த கலர் நல்லா இருக்குன்னு யோசிச்சா எப்படி வரும்னு தெரியாது, வந்துடும் எனக்கு. ஒரு முறை ட்ரெயினில் நான் போயிட்டு இருக்கிறேன், பெங்களூர் போகும்போது மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கு. அதுக்கு பெங்களூரில் வந்து மீன்லாம் ரொம்ப ரேர் தான். அதுக்கு ட்ரெயினில் போயிட்டு மைண்டில் தான் யோசிக்கிற, வாய் தந்து யார்கிட்டும் சொல்லவே இல்லை. போயிட்டு ஒரு வீட்டில் ஃபஸ்ட் எப்பவுமே அங்கே தான் போவேன், கண்ட்ரோல்மெண்ட் இறங்கிட்டு அங்கே போயிட்டு ஜபெல்லாம் முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து லஞ்ச் கொடுக்குறாங்க. இவ்வளோ பேர் மீன் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க பார்க்குறேன், தேவன் எப்படி மனசுக்கு ட்ரெயின் சவுண்டில் அல்லது சவுண்டாக போயிட்டு இருக்குது. என்ன சவுண்டு பேசினாலும் சவுண்டு கேட்காது, அந்த சவுண்டில் மைண்டை கதை கேட்குறாங்க. இப்படி எத்தனையோ என் அனுபவத்துக்குள்ளாய் சொல்லிக்கிட்டே போக முடியும். கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தருடைய கனம் வந்து அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அந்த கணம் சாதாரணமானதல்ல. எங்கிருந்தோ எப்படிப்பட்ட கணத்தெல்லாம் கர்த்தர் கொடுப்பான். எந்த மனிதனையும் உன்னை கனப்படுத்தும்படிய கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கு. அதனால் நாம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்க வேண்டும்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், அதனால் தேவ பார்வையில் அமர்ந்திருக்கு. குடும்பம் யாருடைய பார்வையில் இருக்க வேண்டும்? குடும்பமாக கர்த்தர் பார்வையை வைக்கிறீங்க, கூடவே கர்த்தர் இருப்பார். அதனால் இந்த அனுபவத்தில் போக ஒப்பு கொடுப்போம். கடைசி வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன். ஒருவன்
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பாருங்க, நெருங்கி வரவே விரும்புகிறான். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கே இருக்கிறார்? இப்போது நம்ம கிட்ட வாசல் நிற்கிறார். எங்க இருக்கிறாருங்க? யாருடைய வாசல் இருக்கிறாருங்க? என் மனத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு வாசல் கிட்ட தான் நிற்கிறார். எங்க இருக்கிறாருங்க? இங்க இருக்கிற யாருக்கும் எட்ட இல்லை. எங்க இருக்கிறாருங்க? வாசல் கிட்ட இருக்கிறார். எங்க இருக்கிறாருங்க? திறந்தீங்கன்னா யார் வந்துருவாருங்க? உள்ள வந்துருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உன்னோடு இருப்பேன், என்னோடு இருப்பார், என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். நீயும் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு. நான் இந்த ஆரம்ப நாட்கள்லாம் வந்து பெங்களூர் போனால் அந்த ஃபுட்டு வந்து அந்த பச்சரிசி தான் இருக்கும், கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும். போக போக என்னாச்சு, நல்லா பழக்கமாகிடுச்சு. இப்போ டெல்லி போனாலும் அவங்க என்ன பொறுத்த என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றோம். எங்கே போனாலும் என்ன இருக்குது, எல்லாமே ஆகிடுது. நமக்கு வயிற்றுக்கு செட் ஆகிடுது. என்னதுங்க, ரொம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி பயப்படுவேன். கொடுங்க என்னங்க, கொடுங்க என்ன, எல்லாரோட சாப்பிட்டு போயிட்டு தலைவனங்கள் என்னை அவரோடு கூட நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னோடு கூட நீ போஜனம் பண்ணுவாய், நானும். நான் சாப்பிடும்போது யார் என்னோட சேர்ந்து சாப்பிடுகிறா? அதானே, அப்படிதான் அர்த்தம். அது சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் எனக்கு, அப்போ தேவனுடைய காரியத்தெல்லாம் செய்யும் போது அந்த ஜனங்கள் செய்கிறார்கள், அவனுக்கு ஆசீர்வாதம். எனக்குள்ள அந்த என்ன பண்றாங்க, என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டு என்ன பண்ற, கிளியர் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். டெல்லி போன பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு வெயில். அதுக்கு கொஞ்ச நேரம் கூட வெளியே ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு வெயில் அங்கே இருந்து அட்டாக் பண்ணிச்சு. வெளில போனால் கூட அவ்வளோ வேர்த்து போயிடும். அது மாதிரி இருந்தது. ஆனால் எந்த பலவீனம் இல்லாதபடி கத்த கிருபையை பாதுகாத்து கொண்டு வந்தார். நினைச்சேன் டிஃப்ரென்ஸாக இருக்கு, வெயில் இப்படி இருக்கு, ஆகாரம்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் ஒன்றுமே கத்தர் பலத்தோடு கொண்டு வந்தார். காரணம் என்னோட சொன்னால், அவருடைய பார்வைக்கு அருமையை மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட செய்கிறார். நான் உன்னோடு படிக்கமா வெளிப்படுத்த விசேஷம். இங்கு வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஒருவன், யார் ஒருவன் சொல்லுங்க? சொல்ல மாட்டேன். அந்த நான் தான் வர மாட்டேன். என்னதுங்க, 5 வரல எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? என்னது, யாரு? யார் தான்? நான் தான் ஆண்டவரே. என்னோடு கூட போஜனம் பண்ணுகிற அளவுக்கு நான் தகுதியா? நீ தகுதிதான் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தை போஜனம் பண்ண போறீங்க. அவர் ரத்தத்துக்குள்ளாய் இணைய போகிறபடி நாளைக்கு இருக்கிற அத்தனை பேர் யார் தான்? சொல்லுங்க, யார் தான்? தகுதியான ஜனமாய் இருக்கிறபடி நாளை உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், நிறைந்திருக்கிறார் கர்த்தர். உங்களுடைய மனதிலே கர்த்தர் நிறைவா இருக்கிறாருங்க. நீங்க யாரும் தூரமானவங்க கிடையாது. இங்க இருக்கிற ஒருவரும் யார் கிடையாது, தேவனுக்கு தூரமான மக்கள் அல்ல. இதோ வாசற்படிந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்படி இணைஞ்சு என்ன பண்றீங்க, செடியும் கொடியுமா இணைகின்ற அனுபவம் தான் கிறிஸ்துவின் அனுபவம். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டு அப்படி அந்த இணைஞ்சே இருக்கிற அனுபவம். அவர் இணைந்து இருந்தால் நம் வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை எதிர்கொள்ள முடியாது. கடைசியாக ஒரே ஒரு வசனம் ப்ளீஸ். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 சீக்கிரம் வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அன்புகளை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அதுங்க உங்களுடைய சண்டை யாருக்கிட்ட கிடையாதுங்க, குடும்பத்துக்கிட்ட கிடையாது, கணவன் மனைவி கிட்ட கிடையாது, உறவு கிட்ட கிடையாது. நம் வாழ்க்கையில் எதற்காக நாம் யுத்தம் பண்ணும்படியாக அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அவைகள் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்க விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. பாருங்க, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும். தர்க்கங்கள் அர்த்தங்க சண்டைகள், வீணான வார்த்தைகள், சண்டைகள். இந்த குடும்பத்தில் சண்டைலாம் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சண்டை வேணும் அவங்களும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சண்டையே குடும்பத்துல, சண்டைக்கு யார் காரணம் இருக்கக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. நான் காரணமா இருக்கவே கூடாது. ஆமா, நான் எதற்குதான்
அந்த ஆயுதம் எப்படி இருக்கும்படியாய் தர்க்கங்களை தேவனை அறிவிக்கிறதுமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிஞ்சிருங்க. மேல் படிக்க போயிடுவோம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக சர்வாங்க தகனபடியாய் ஒப்பு கொடுத்துருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானபடியாய் ஒப்பு கொடுத்துருங்க. இனி நான் அல்ல, எனக்குள் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருந்தா அந்த வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை. அதுக்கு அந்த வாழ்க்கை நான் அனுபவிச்சு தான் சொல்றேன் உங்ககிட்ட. என்னுடைய கடுகளவில் என் அனுபவத்திலே நான் ஒரு பிரபலமானவன் அல்ல, ஒரு பெரியவன் அல்ல. என்னுடைய சிறு ஊழியத்திலே அனுபவத்திலிருந்து தான் இந்த சிறு மந்தையாய் உங்களிடத்தில் பேசுகிறேன். நான் அனுபவத்திலே அனுபவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக சிறையாக்கப்பட்டபடியினாலே எனக்கு நஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. நன்மையும் கிருபையும் சுகமும் பலமும் ஆறுதலும் தைரியமும் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சிறைப்பட்டதினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்பட்டதினாலே நஷ்டம் கிடையாது. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாய் சிறைப்பட்டு அவருக்குள்ளாய் அடங்கி வருகின்ற போது நம் வாழ்க்கையிலே உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க, உன்னோடு கூட நெருங்கி பழகி ஆசீர்வதிக்க தேவன் அழைத்திருக்கிறபடினாலே நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவோம். எதிரிடையாய் செயல்படுகிற எல்லா விதமான தர்க்கங்களை, வேற்றுமையான எண்ணங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்குள் சிறையாக்கி கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். தகப்பனே துதிக்கிறையா, எங்களிலே மகிமைப்பட விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாய் நாமத்தை மையப்படுத்த வாஞ்சிப்பதற்காய் நன்றி. நான் அதற்கு பாத்திரனா? ஆம், எனக்கு பாத்திர. திருச்சபை வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ எனக்கு பாத்திர. திருச்சபையிலே இந்த வேளையிலே பந்தியில் அமரப்போகிற தேவ ஜனமே, நீ எனக்கு பாத்திர. என்னுடைய ரத்தமாகிய ரசத்தை அல்லவா பணம் பண்ண போகிறாய். என் ரத்த உறவு நீ. என் சரீரமாய் அப்பத்தை அல்லவா புசிக்க போகிறாய். என் சரீர உறவு நீ. எப்படி உன் பிள்ளை உனக்கு ரத்த உறவோ சரீர உறவோ அதுபோல நீ எனக்கு சரீர உறவாய் இருக்கிறபடினாலே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதிசயமான காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓ, நன்றியோடு துதிக்கிறையா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறாங்க. தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணுங்க. 2 சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பந்திக்கு